ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு வென்யூ செட்டப் vlog தான் பார்க்க போகிறோம். இது வந்து கம்ப்ளீட் பேசிக்லேருந்து நான் வென்யூ போய் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வென்யூ செட்டப்புக்கு போகிறோன்னா முன்னாடி நாள் நைட்டே வந்து நம்ம என்னென்னலாம் எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்றத ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். லைக் கேண்டில், அதுக்கப்புறம் கத்தி, டாப்பர்ஸ், அந்த மாதிரி எல்லாத்தையுமே கரெக்டாக பேக்கில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேக் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே அன்றைக்கி நைட்டே எல்லாமே முடித்து வச்சுக்கணும். நம்ம மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஐசிங் பண்ணிக்கலாம், டெக்கரேஷன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் இருந்தோன்னா நமக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல ரஷ் ஆகி நம்மளுக்கு வந்து பதட்டம் ஆகிடும். ஸோ முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் எல்லாமே பேக் பண்ணி பக்காவாக வச்சுக்கணும். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் கேக் வந்து வென்யூ செட்டப் பண்ண போகிறீங்க. அது வந்து 5 kg இல்லை 3 kg அப்படின்னா என்ன டின் சைஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இன்றைக்கி நான் வந்து 5 kg கேக்கு என்ன டின் சைஸ் யூஸ் பண்ணேன்னு தான் பார்க்க போகிறோம். 5 kgக்கு வந்து பேஸில் வந்து 10 inch ரவுண்டு டின் எடுத்துருக்கேன். அதில் வந்து 2 வாட்டி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 வாட்டி மீன்ஸ் ஒரு வாட்டி ஃபுல்லாக எடுத்துட்டேன்னா நான் 2 ஸ்லைஸ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து செகண்ட் டைம் ஊற்றி வச்சுட்டு அதில் பாதி வந்து 10 inchலேயும் பாதி வந்து 8 inchலேயும் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பேஸ் டயர் வந்து 10 inch, அதுக்கு மேலே 8 inch, அதுக்கு மேலே 6 inch. ஸோ இது 3 டயரில் தான் நான் வந்து 5 kg கேக் வந்து பிளான் பண்ணேன். ஸோ இந்த பேஸ் எல்லாமே நான் முதல் நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம எல்லா ஐசிங் ஒர்க்லாம் பண்ணி டெக்கரேஷன் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிடும். நம்ம ப்ரிப்பரேஷன் எல்லாமே 2 daysல பிளான் பண்ணிக்கணும். அதாவது வென்யூ செட்டப் வந்து 3rd டேனா ஃபர்ஸ்ட் டே வந்து பேக் பண்ணிக்கணும், செகண்ட் டே வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும், 3rd டே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ இந்த மாதிரி எனக்கு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நைட்டு 2 மணி ஆயிடுச்சு. எவ்வளோ மணி ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கிளம்பினேன் வென்யூ செட்டப்புக்கு. எனக்கு கஸ்டமர் என்ன ஆர்டர் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் ப்ளூபெரி, அதுக்கடுத்து ஒயிட் சாக்லேட். ஸோ இந்த 3 லேயர்லேயும் 3 ஃப்ளேவர் வச்சு அழகாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் கேக் எப்படி ஸ்டாக் பண்ணுறது, கேக் எப்படி ஐசிங் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து வென்யூ செட்டப். ஸோ நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. நீங்கள் இந்த மாதிரி வென்யூக்கு போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கெஸ்ட்டு நிறைய பேர் நம்மளையே பார்ப்பாங்க. அப்புறம் கிட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதையே பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் பேனிக் ஆக தேவையில்லை. என்னடா நம்ம எதாவது தப்பாக பண்ணிடுவோமோ, எல்லாரும் நம்மளே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதுவுமே பேனிக் ஆக தேவையில்லை. நம்ம எதுக்கு போயிருக்கோமோ, நம்ம என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தோமோ, நம்ம மைண்டில் என்ன டிசைன் இருக்கோ, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டக்குன்னு பண்ண ஆரம்பிச்சிடலாம். 3 டயர் கேக் அப்படின்றதுனால 3 கேக்கையுமே தனித்தனி பாக்ஸில் பேக் பண்ணி நீட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கு அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க டெக்கரேஷன் எல்லாத்தையுமே அங்கங்கே என்னென்ன வருமோ எல்லாத்தையுமே நீட்டாக பிளேஸ் பண்ணியாச்சு. என்னோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேபியோட ட்ரெஸ் கலர் வந்து பிங்க் கலர். ஸோ அவங்க ஃபேமிலி எல்லாருமே பிங்க் தான். ஒரு ரெயின்போ தீமில் பட்டர்ஃப்ளைலாம் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பண்ணிட்டோம். இது கூடவே கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ்டு நேம் டாப்பரும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் பேபியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகிழவல். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அழகான தமிழ் பெயராக இருந்தது. அதுக்கடுத்து பேபிக்கு ஒரு க்ரௌன் செட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக் மேலே அவங்களோட ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக ஒரு க்ரௌனும் வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் நீட்டாக செட் பண்ணிட்டோம். அடுத்து ஃபைனல் ஃபினிஷிங்காக பட்டர்ஃப்ளைஸ் மட்டும்தான் ப்ளேஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதையுமே அழகாக ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க் என்னென்னா, ஸ்பேசர் நடுவில் வச்சு கேக்கை ஸ்டாக் பண்ண வேண்டியது தான். ஸோ 10 inch கேக் கீழே இருக்குது, அதுக்கு மேலே 8 inch ஸ்பேசர் வச்சுருக்கேன். 8 inch ஸ்பேசர் மேலே 8 inch கேக் வைக்க போகிறேன். அதுக்கு அடுத்து 6 inch ஸ்பேசர் வைக்க போகிறேன்.
ஃபைனலாக 6 இன்ச் கேக் வைக்க போகிறோம். ஸோ இப்படி தான் நான் 3 டயரும் பிளான் பண்ணியிருந்தேன். நீட்டாக பிளான் பண்ண மாதிரி எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டாக் பண்ணிவிட்டு ஸ்டேஜ் மேலே வைக்க வேண்டியது தான். ஸோ இந்த டைமில் நான் ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சொல்லப்போனால் எனக்கு இதுதான் ப்ராப்பரான ஃபஸ்ட்டு வென்யூ செட்டப். ஸோ நான் வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணேன், எனக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது எல்லாமே தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வென்யூ செட்டப் நீங்கள் போயிருக்கீங்களா, நீங்கள் ஹோம் பேக்கராக இருக்கீங்களா அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ இதெல்லாம் ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறமா கேக்கை வந்து ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கிறப்பவே நடுவில் நிறைய குட்டி பசங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அக்கா கேக் அழகாக இருக்குக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வச்சுருந்த ஃபாக்ஸ் பால்ஸ் எல்லாத்தையும் எடுத்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நடுவில் நிறைய க்யூட்டான மூமெண்ட்ஸும் நடந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு வழியாக பேபியும் வந்துட்டாங்க, நம்ம பர்த்டே பாப்ஸும். ஸோ கேக்கை நம்ம நீட்டாக இங்கே ஸ்டாக் பண்ணிவிட்டு அங்கே போய் ஸ்டேஜ் மேலே டேபிளில் வச்சு தர ஃபைனலி கேக் கட்டிங் டைமும் வந்தாச்சு. அழகாக நான் எடுத்து வச்சுருந்த கேண்டில், டாப்பர்ஸ், நைஃப் எல்லாத்தையுமே கஸ்டமர் கிட்ட கொடுத்துட்டு நம்ம அங்கேருந்து கேக் கட் பண்ணி முடித்தோடனே எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட ஃபர்ஸ்ட் வென்யூ செட்டப் vlog போச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இல்லை நான் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து அங்கே நம்மளோட நிறைய குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஜாலியாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.